வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் நம்ம கிளாஸ் 2 வந்து நான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிளாஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 2. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாக தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸுக்கு புதுசாகவோ அல்லது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த numbers from the among the given options that can be replaced the question mark given the following series. இதில் தமிழ் ஆட் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இங்கே வந்து நம்பர் சீரிஸ் தான். ஓகேவா? ஸோ ரெண்டு இடத்துல டேஷ் கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்துட்டா நீங்கள் வந்து மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறான் ரீட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேஷ் இருக்குல்ல, இங்கே வந்து ரெண்டு டேஷ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமா போட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 1 2 4 அப்படின்னு கமா போட்டுருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸ்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நம்பர் எப்படி ஒன்று ஒன்றா போவோம். அதே இது வந்து இப்போது இந்த மாதிரி, அதாவது ரெண்டு டாட் மேலே கீழே வச்சுட்டு இது ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வச்சு இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்பர் அனலாகின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்பர் சீரீஸ் அண்ட் நம்பர் அனலாகி அப்படிங்கிறது வேறு வேறு. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து அதுக்கு பார்க்கக்கூடிய ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சீரீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 1 2 ஓகேவா? ஸோ இப்போ 1 2 4 கொஸ்டின் மார்க்கு 11 கொஸ்டின் மார்க்கு 22. ஓகேவா? ஸோ இப்படி தானே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அந்த இடத்துல உள்ளது வந்து கண்டுபிடிக்கணும். என்னடா அது ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் இருந்தாவே சிரமம், இல்லை ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ 1லேருந்து 2 அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு நம்பராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சில இடத்துல 1 விட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் எப்படி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து அடுத்த நம்பரை வச்சு பார்க்கலாம். இப்போ 1 2 ஓகேவா? ஸோ 1 வந்து பார்த்திங்கன்னா 1 கூட ப்ளஸ் 1 கூட்டியிருந்தா 2ன்னு கிடைக்குமா? அப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 2லேருந்து 4. ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 + 2 = 4. அப்போ அப்படி வந்துருக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு 1 கூட 1 கூட்டுறாங்க, 2 கிடச்சிது. அடுத்து இந்த 2லேருந்து 4 போயிருக்காங்க. அப்போ 2 கூட 2 கூட்டினா 4 போகுதா? அதுக்கப்புறம் வந்துடும் இப்போ 4லேருந்து இங்கே கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த 4 இருக்குல்ல, 4 இங்கிட்டு போட்டு ப்ளஸ்ஸு இப்போ மேலே 1 2 அடுத்து இங்கே 3 போடலாமா? அப்போ 4 3 எத்தனை உங்களுக்கு 7 வருமா? அப்போ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 7 வரலாமா? எப்படி இதை கண்டுபிடிக்கிறோம்? அதாவது என்னென்னா இங்கே பாருங்களேன், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாகவே போயிட்டுருக்கு பாருங்களேன். +1 +2 +3. ஓகேவா? பட் இங்கிட்ட இருக்க நம்பர்லாம் இருக்குல்ல, 1 2 4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தடுத்து வந்திருக்க நம்பர். ஓகேவா? இப்போ 4லேருந்து நம்ம ஏன் 3 கூட்டினோம் அப்படின்னா 4ங்கிற நம்பர் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இருக்கிற நம்பர். ஓகேவா? அது கூட இங்கே 1 2 அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் 3, அதை தான் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டுற மாதிரி இருக்குது. அதனால தான் 4 + 3 = 7 அப்படி மாதிரி கொண்டு வந்தோம். ஓகேவா? இப்போ 4 3 7 ஆயிடுச்சு. அப்போ 7 தானே அந்த கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ 7 இப்போ ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு டவுட், இப்போ 7 கண்டுபிடிச்சோம் வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ இந்த இது கரெக்டான ஆன்சரா அப்படிங்கிற டவுட் வந்துச்சு அப்படின்னா இப்போ 7 கூட இப்போ 7 வந்துருக்குல்ல, அந்த 7 இங்கே போடுங்க. 7 + இப்போது 1 2 3 இதுக்கப்புறம் வந்து 4 தானே கூட்டணும். ஓகேவா? அப்போ 7 4 எத்தனை, 7 4 11 சொல்லலாமா? அப்போ இந்த 11ங்கிறது இங்கே வந்துருச்சா? அப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி தானே சொல்லலாமா? எஸ். ஸோ இவ்வளோ தான். இப்போது 7லேருந்து 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 11 கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ ஒரு நம்பர் அப்படின்னா இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 7ன்னு அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்கிறனால ஒரு நம்பர் தான் 7 கண்டுபிடிச்சிடும். இப்போ இன்னொரு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 11ங்கிறது தான் கடைசியாக நமக்கு முடிஞ்ச நம்பராக இருக்குது 11. ஓகேவா? ஸோ 11 கூட இங்கே 4 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்கோமா, 1 2 3 4 இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டணும். இப்போ 11 + 5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 கிடைக்குமா? அப்போ 16 தானே இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு 7 கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் வந்து 16 அப்படிங்கிறது வந்து இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மீண்டும் ஒரு முறை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 2 4 கொஸ்டின் மார்க் 11 கொஸ்டின் மார்க் 22 2 கொஸ்டின் மார்க் தானே. இப்போது 1 கூட 1 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அந்த 2 இது அடுத்து அந்த 2 தூக்கி கொண்ட மறுபடியும் வச்சு அது கூட +2 பண்ணுறோம். ஓகே, 1க்கு அப்புறம் அடுத்த நம்பர் 2 தானே, அப்படி தான் வருது. ஓகேவா? ஸோ அப்போ 2 கூட்டினோம்னா 4 கிடைக்குது. அதனால தான் இது. ஓகேவா? ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 4 கண்டுபிடிச்சோம், அந்த 4 மறுபடியும் கொண்டாந்து இங்கே இந்த பக்கம் வச்சு மறுபடியும் +3 1 2 அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் தானே வரணும், அதை தான் கூட்டியிருக்காங்க. அப்படி தான் கூட்டியிருக்காங்க. அப்போ 4க்கு அப்புறம் 3 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கிடைக்குமா? 4 3 7. அப்போ அந்த 7 தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம், 7 கரெக்டாக தானே அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும் 7 கூட +4 பண்ணணும். ஏன்னா 1 2 3க்கு அப்புறம் 4 தானே வரணும். அப்போ 7 4 11. அப்போ 11ங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக தானே ஆல்ரெடி வந்திருக்கு. புரியுதா? ஸோ இப்போ அந்த 11 வச்சுட்டு அடுத்து 5 4க்கு அப்புறம் 5 தானே வரணும், அதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 16 கிடைக்கும். அந்த 16 தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வந்திருக்கணும். அப்போது 7 இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 16. ஓகேவா? ஸோ இந்த 7 16 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ 7, 16 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஸோ ஆப்ஷன் 1லே வந்து பார்த்தீங்கன்னா 7, 16 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸையும் தேட வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நமக்கு குழப்பற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க், ஓகேவா, இந்த கிவன் சீரிஸ். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் உள்ள கேள்விக்குறியை மாற்றும் பின்வரும் விதிமுறைகள் எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து லெட்டர் இருக்குல்ல, லெட்டர்ஸ் வச்சு சீரிஸ். ஓகேவா? ஸோ இது லெட்டர் சீரிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர்ஸ் வச்சு இருந்துச்சு அப்படின்னா அது நம்பர் சீரிஸ். அதே வந்து ஏபிசிடியில் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ் வச்சு இருந்துச்சு அப்படின்னா அது லெட்டர் சீரிஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ விகேகேஒய் எக்ஸ்இஎன்சி கொஸ்டின் மார்க்கு இஜெட்ஐடிகே ஏகே டபிள்யூஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார்? இப்போ இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டாக இருக்குது. அப்போ செட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம 1 by 1 தான் போகணும். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறோங்க எப்போதுமே. இப்போ டபிள்யூ இருக்குது அப்படின்னா டபிள்யூலேருந்து நம்ம எக்ஸுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த லெட்டர் சீரிஸை பார்க்குறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? என்ன அப்படின்னா ஏபிசிடி தான். ஓகேவா? சார் இப்போ நம்ம ஏங்கிறது 1, பிங்கிறது 2, சிங்கிறது 3 அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு எக்ஸாம் டைமில் போயிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு A1 B2 C3 D4 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது நமக்கான டைமிங் தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எக்ஸாம் காலையுமே பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னா உங்களுக்கு வெப்சைட் கொடுப்பாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வெப்சைட்டில் அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை கூட வந்து எழுதி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ரீசனிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ மார்க் டெஸ்ட்டே போடுறீங்க வச்சுன்னா அப்போதைக்கு இதை வந்து கையில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா கண்டிப்பாக இந்த லெட்டர் சீரிஸ் லெட்டர் அனாலாகியில் இது அதிகமாகவே வந்து உங்களுக்கு பயன்படும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை வச்சு வந்து நம்ம எப்படி கொஸ்டின்ஸை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டபிள்யூ இங்கே எக்ஸ். ஓகேவா? ஸோ டபிள்யூலேருந்து எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு, டபிள்யூ இந்த லேடரில் எங்கே இருக்குது, டபிள்யூ இந்த இருக்கா? ஸோ டபிள்யூ இந்த இருக்குது, டபிள்யூலேருந்து எக்ஸ். அப்போ டபிள்யூக்கு அப்புறம் உள்ள இதுதான் எக்ஸ். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அடுத்து வந்திருக்கு. அப்போ எக்ஸுக்கு அப்புறம் இங்கே என்ன வரணும், டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு அப்புறம் அடுத்துள்ளது என்னது ஒய். அப்போ ஒய் தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் இந்த டேஷில். அப்போ ஃபஸ்ட்டு ஒய் வரும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஒய்ங்கிற வருது முடிவு பண்ணியாச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கிட்டு உள்ளதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருந்து ரெண்டு இதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம இந்த பக்கம் வரணும். இப்போதைக்கு நமக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, இது தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது ரெண்டை வச்சு நம்ம வந்து ஆன்சர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது சியிலேருந்து இ. ஓகேவா? சியிலேருந்து இ, சிங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா? சியிலேருந்து ஈங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ சியிலேருந்து ஈங்கன்னா 1 2. ஓகேவா? ஸோ +2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ +2. ஓகேவா? ஸோ +2 அப்படின்னா அடுத்ததுமே அப்போ ஈலேருந்து அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் எடுத்து வரக்கூடிய எதுவுமே வந்து +2 தானே இருக்க முடியும். இப்போ ஈலேருந்து எஃப் ஜி. ஓகேவா? இதானே +2ன்னு சொல்ல முடியும். அப்போ ஜின்னு சொல்லலாமா அடுத்து வரக்கூடியது? ஓகேவா? ஸோ அப்போ ஒய் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், பக்கத்தில் வந்து நம்ம ஜி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்ஜி அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3வது. ஓகேவா? ஸோ இப்போ கேயிலேருந்து என். ஓகேவா? கேயிலேருந்து என், கேங்கிலேருந்து என் பார்த்தா என்ன போயிருக்காங்க. இப்போ கே இங்கே இருக்குது, கே இந்த இருக்குது, கேலேருந்து என். அப்போ 1 2 3. ஓகேவா? ஸோ அப்போ என்னங்கிறது இந்த இருக்குது. அப்போ இது கேலேருந்து என்னங்கிறது ஒரு 3 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா +3 போயிருக்காங்க. ஓகேவா? 3 இது முன்னாடி போயிருக்காங்க. இப்போ +3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? +3. அப்போ இப்போ எண்ணிலேருந்து நம்ம இந்த கொஸ்டின் மார்க்கு இடத்துக்கு போகும்பொழுதும் +3 தான் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னங்கிறது இங்கே இருக்கா,
n-லேருந்து +3 1 2 3 ஓகே. அப்போ க்யூங்கிறது வரலாமா? அப்போ க்யூ தானே 3வது பிளேசஸில் இருக்குது. அப்போ ஆல்ரெடி ஒய் ஜி அதுக்கப்புறம் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது க்யூ ஓகேவா. அப்போ ஒய்ஜி க்யூ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ அடுத்ததா இப்போ 4வது ஓகேவா. இப்போ தான் வந்துன்னா ஃபைனலாக உள்ளது வந்துன்னா நம்ம கண்டுபிடிக்க வந்திருக்கோம் ஓகேவா. ஸோ ஃபைனலாக உள்ளதை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். இப்போ ஒய்யிலேருந்து சி ஓகேவா. ஒய்யிலேருந்து சி ஒய்யிலேருந்து சிங்கிறது நமக்கு எப்படி வந்திருக்கும்? ஒய்யிலேருந்து சி ஒய் எங்கே இருக்குது? முதல்ல ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கா. ஸோ ஒய்யிலேருந்து சி அப்போ 1 2 3 4 ஓகேவா. அப்போது +4 பண்ணியிருக்காங்க ஓகேவா. +4 பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போது கண்டிப்பாக வந்து இப்போ சியிலேருந்து +4 நம்ம பண்ணால் தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல லாஸ்ட் உள்ளது வந்து வரும் ஓகேவா. இப்போ சிங்கிறது இந்த இருக்கா. சியிலேருந்து 4 பண்ணுங்கள் 1 2 3 4 ஓகேவா. அப்போ ஜி தான் வரும் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஜி தான் வருது ஓகேவா. ஸோ அப்போ சியிலேருந்து 4வது பிளேஸஸில் உள்ளது தான் இந்த ஜி. அப்போ அந்த ஜி தான் வந்து இந்த இடத்துல வரும் ஓகேவா. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன ஒய்ஜி கியூஜி ஓகேவா. இதுதான் வந்து இதில் ஆன்சர் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இந்த ஒய்ஜி கியூஜி அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 1லே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒய் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஜி பார்த்தோம்னாலுமே நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸும் 4th ஆப்ஷன்ஸும் வந்துன்னா டவுட்டில் இருந்திருக்கும். மற்ற 2 ஆப்ஷன்ஸும் நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுக்கு நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் தான் பண்ணணும் ஓகேவா. ஸோ நான் அதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்லாம் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு நம்ம முழுமையாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷன்ஸை வச்சு எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ முதல்ல நல்லா பழகிக்குங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இப்போ இதில் ஒய்ஜி கியூஜி அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1ல் தான். இப்போ அதுதான் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சா. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க ஒய்ஜி கியூஜி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் ஓகேவா. ஸோ புரிஞ்சா. இது டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இதை ஈஸியாக வேகமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் த கொஸ்டின் ஈக்குவேஷன்ஸ் இஃப் டிவைடர் அண்ட் த subtract are the interchanged the and multiplication and the plus are interchanged ஓகேவா. ஸோ இங்கே வந்து குறிகளை வந்து வேறு மாற்ற சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து வகுத்தல் குறியீடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கழித்தலையும் இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கழித்தல் குறி இருக்கிறதுல வகுத்தலையும் வந்து மாற்றணும். அதே மாதிரி தான் இங்கே மல்டிபிள் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸையும் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மல்டிபிள் இருக்கிறதையும் மாற்றி இங்கே கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷன்ஸு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது வந்து பெரிய சம்பவமாக உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம சிம்பிள் தான் மாற்றணும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க டிவைடர் அடுத்து மைனஸ் ஓகேவா. இது இங்கே வந்து கழித்தல் இருக்கா இந்த இடத்த நம்ம டிவைடர் ஆக்கிடலாம். அடுத்தது வந்துன்னா இங்கே டிவைடர் இருக்கிறதா வந்துன்னா நீங்கள் கழித்தல் ஆக்கிங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் வந்துன்னா இப்போ இன்ட்டுங்கிறது மல்டிபிகேஷனுங்கிறது ப்ளஸ் ஆகணும். மல்டிபிகேஷனுங்கிற ப்ளஸ்ஸு இது வந்துன்னா இன்ட் ஆக்கிடுங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இதில் இருக்குது அப்படின்னா தனியாகவே எடுத்து எழுதிருங்க. இப்போது 48 ஓகேவா. 48 டிவைடர் 2 ஓகேவா. 2 இது வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டாச்சு. மறுபடியும் இதை கழித்தல் 23 அப்படியே ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டாச்சு ஓகேவா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு குறியீடு ஓகேவா. ஸோ ப்ளஸ் 19 × 3 ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணணும் ஓகே. சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. இப்போ 48 டிவைடட் 2 ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை போர்ட் மாஸ் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது போர்ட் மாஸ் இது சிம்பிளிஃபிகேஷன் தான் ஓகேவா. ஸோ நமக்கு இது மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் தான். இது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக சில நேரங்களில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்து கேட்பாங்க. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸை மாற்றி கொடுத்து கேட்பாங்க. சில நேரத்தில் ஆப்ஷன்ஸில் சிம்பிள்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்க சிம்பிள்ஸை போட்டால் கரெக்டான ஆன்சர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த டைப் ஓகேவா. ஸோ இப்போது நம்ம குறியீடுகள்லாம் மாற்றியாச்சு ஓகேவா. அவங்க மேலே சொன்னபடி ஓகேவா. ஸோ ப்ளஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியும் மைனஸ் இருக்கிறது இந்த மாதிரி அப்படியே மாற்ற சொன்னாங்களே அதெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்ல அதுதான் அப்படின்னா கரெக்டான ஈக்குவேஷன் ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அட்டன் பண்ணுறது, அதாவது இதை வந்து இப்போ நம்ம எடுத்து எழுதியிருக்கிறது கரெக்டான ஃபார்முலேஷன். இதை வந்து போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் ப்ராக்கெட்
அதுக்குள்ளே இருக்க அடுத்து ஓங்கிறது ஆஃப் ப்ராக்கெட். ஓகே, ஸோ ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க நம்ம வெளியே இருக்கிறத பார்க்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்துக்கணும். ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஓங்கிறது ஆஃப் ப்ராக்கெட். ஓகே, ஆஃப் ப்ராக்கெட்டை தான் பார்க்கணும். இப்போ ஓகேவா, ஸோ 48 அங்கே இருக்கு. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு தானே, ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இதான் ஆஃப் ப்ராக்கெட். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 48 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 2 4 2. ஓகேவா, 24 ஆயிடுச்சா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2, அதாவது 24 23 வச்சு அப்படின்னா 1. ஓகேவா, இப்போது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்குமே வந்துன்னா 1 தான் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ தான் நம்ம வெளியே வர்றோம். ஓகேவா, ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ 1 ப்ளஸ்ஸு இந்த 19 இருக்குல்ல, 19 × 3 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ என்னாச்சு, இது இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு இப்போ மல்டிஃபிகேஷன் தான் பண்ணும். ஓகேவா, இப்போ எல்லாமே டோட்டலில் வெளியே வந்துச்சு. இதில் டிவைடர் இருக்கான்னு பார்க்கணும். டிவைடர் இல்லை, அடுத்து மல்டிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துன்னா கழிக்கிறதோ கூட்டுறதோ பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இது 2 பெருக்குனிங்க அப்படின்னா 39 27 7 இது 2 3 3 3 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? 57 கூட நீங்கள் வந்து இந்த 1 கூட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது 2 கூட்டிங்க அப்படின்னா 58 கிடைக்குமா? இப்போ 58ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ எப்படி மறுபடியும் நான் சொல்லணுமா? எஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு டவுட் இது இருக்கக்கூடாதுல்ல. இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற சொன்னாங்க. இங்கே இருக்க மாதிரியும் இங்கே இருக்க மாதிரியும் அப்படி மாற்றினது தான் இது. ஓகேவா, ஸோ இதில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். இதை போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 48 இதை வந்து டிவைட் பண்ணோம், 24 வந்துச்சு. ஓகேவா, அடுத்து இது 2 கழிச்சோம், நமக்கு 1 கிடச்சி. அடுத்து ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள பார்த்தா எந்த ஒரு நம்பரும் இல்லை, அதனால் டோட்டலாக 1 தான் அப்படிங்கிறத வெளியே எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்தது 18 ப்ளஸ் 19 × 3 அப்படி இருந்துச்சு, அதையும் 1 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ 19 3 வந்து நமக்கு 57 கிடச்சிச்சு. அது கூட 1 கூட்டா நமக்கு 58 கிடச்சிச்சா? அந்த 58 தான் கரெக்டான ஆன்சராக வந்து ஆப்ஷன் 2ல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ டவுட் இது இல்லை, தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் a certain code language, all field down is written as JMIPFC and down the road is coded as the IPGPTF. How will down be coded that is language? அதாவது என்ன அப்படின்னா, இது கோடிங் டிகோடிங்கில் வரக்கூடிய ஒன்று தான். ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஆல் ஃபீல் டவுன் என்பது JMIPFC அப்படியே அந்த பேர் மாதிரி வந்துருக்கலாம், அது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றும் டவுன் தி ரோட் அப்படிங்கிறது IBGPTP அப்படின்றும் எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் டவுன் எப்படி குறிப்பிடப்படும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டவுன்கிறது எதை சொல்லுது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த டவுன்கிறது எந்த இதில் இருக்குது முதல்ல பார்த்துங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சொன்னால் ஆல் ஃபீல் டவுனில் இருக்குது, அதே மாதிரி ரெண்டாவது சொன்னால் டவுன் இந்த ரோடு அப்படிங்கிறதுலையும் டவுன் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதை கோட் பண்ணுது அப்படின்னா அப்போ இதில் உள்ளதும் சேமாக இருக்கும்ல, டவுன் ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே சேமாக இருக்க வேர்டு என்னவாக இருக்குது? இப்போ ஆல் ஃபீல் டவுனில் JMIPFCன்னு இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் IPGPTF அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இப்போதைக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கேயும் டவுன் இருக்குது, இங்கேயும் டவுன் இருக்குது. அப்போ ரெண்டு இதுலேயுமே கோட் பண்ணக்கூடியதில் சேமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி, இங்கேயும் ஐபி இருக்குது, இங்கேயும் ஐபி இருக்குது. ஓகேவா, அப்போ ஐபி தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எது, அதாவது இந்த டவுன் சொல்லக்கூடிய வார்த்தை வந்துன்னா ரெண்டு கோட் பண்ணக்கூடிய வார்த்தையிலுமே இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ ரெண்டு கோட் பண்ணக்கூடிய வார்த்தையிலுமே சேமாக உள்ள வார்த்தை என்ன அப்படின்னா ஐபின்னு இருக்காது. அப்போ அந்த ஐபி தான் வந்து இந்த டவுனை கொஞ்சம் குறியிடக்கூடியதாக இருக்கும். இப்போ ஐபிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஐபிங்கிறது எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் 3. அப்போ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கோட் பண்ணக்கூடியது வந்துன்னா ஒரே ரெண்டு இதுலேயுமே சேமாக இருக்குது, டவுன் இருக்கிறதுனால இந்த டவுன்கிறது ரெண்டுலேயுமே ஒரே இதை தான் நம்ம குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, சேமாக இருக்கிறதுனால அதனால தான் நம்ம வந்து ஐபி ரெண்டுமே, ஏன்னா ஐபிங்கிறது இங்கே கோட் பண்ணக்கூடியதுலேயும் ஒன்றா தான் இருக்குது, இங்கேயுமே வந்து ஐபிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து டவுனை தான் குறிக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டவுட் இருக்காது, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் இன்னமும் தெளிவாக வந்து புரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேட் கிச்சன் பியர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து தொடர்படுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்டு அனலாகின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஷார்ட்டான வேர்டு அனலாகின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஹெட்லைன்லாம் இல்லாமல் சும்மா சேர்த்துருக்கு ஓகேவா. பட் இது வந்து ஒரு பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இது என்னென்னா கேட் கிட்டன் அப்படின்னா என்னத்தை இது அதாவது கேட் கிட்டன் பியர்னா என்ன அப்படிங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ கேட்டு கிட்டன் இருக்குல்ல, இது ரெண்டும் என்ன ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ இப்போ கேட் கிட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டோட குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டன்னு சொல்லுவாங்க ஓகே. அதே மாதிரி பியரோட குட்டி இருக்குல்ல, அதாவது சின்ன குட்டி, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் கேட்குறான் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? பியரோட இளமையான பருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ சிங்கம் குருளை அப்படின்னு சொல்லுவோமா தமிழில், சிங்கம் குருளை, சிங்கம் வளர்ந்ததை சிங்கம் சொல்லுவோம், சிங்கத்தோட குட்டியை வந்து சிங்க குருளைன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ இப்போ ஆட்டுக்குட்டி அப்படின்னா லேம்ப்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதுதான் ஓகேவா. சின்ன குட்டியை வந்து லேம்ப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதே இது ஃபார்மேட்டை தான் இங்கே கேட்குறான் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து பூனைக்குட்டி ஓகே. பூனைக்குட்டி நான் சொன்னேன். பூனை இருக்குது அப்படின்னா அதோட குட்டியை வந்து பூனைக்குட்டின்னு சொல்லுவாங்க ஓகே. அதே மாதிரி கரடிங்கிறத என்ன மாதிரியான பேரில் வந்து இங்கே சொல்லுவாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ இங்கே லேம்ப்பு, பர்வன், சைல்டு, கப்பு ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஈஸியாக சொல்லலாம், லேம்ப் வராது ஓகேவா. ஸோ லேம்ப் அப்படின்னா ஆட்டுக்குட்டி, ஆடுக்கு தான் வந்து லேம்ப் வரும் ஓகேவா. ஸோ அதே இது பேர்ன் அப்படின்னா மான் ஓகே. ஸோ பான் வராது ஓகேவா. ஸோ மான் முழுமையானது. சைல்டுனா குழந்தை, மனிதனுக்கு தான் வந்து வரும். மனிதன் அப்படின்னு கொடுத்தோம்னா சைல்டுங்கிற கொடுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லலாம் கப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அதாவது பியரோட குட்டி வந்துன்னா குட்டி கப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே தமிழில் வந்துன்னா குட்டின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ கரடி அப்படின்னா கரடி குட்டி, அப்போ பியர் அப்படின்னா பியரோட குட்டி வந்துன்னா கப் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே சொல்லலாம் ஓகேவா. ஸோ புரியுதா? அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டே வந்து கரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்து ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக வரும் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு அது இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் ஆன்சர் தப்பாக குடிச்சிடக்கூடாது ஓகேவா. புரியுதுங்களா? ஓகேவா. சரி, ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸுமே வந்து அதுக்கு ஃபேவராக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம எப்படா தப்பான ஆப்ஷன்ஸை அதாவது டவுட்டபுளான ஆப்ஷன்ஸ் தான் அது வாங்கி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம தப்பான ஆன்சருமே சில நேரத்தில் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் அவசரப்பட்டுக்கிட்டு. அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே என்ன ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அவ்வளோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஓகே. ஸோ அது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்மளோட கிளாஸஸும் சரி, அதே போல் வந்து எக்ஸாம் அப்டேட்டுகளும் வந்து இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் அது வசதியாகவும் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்து மிக்க நன்றி. உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.